உங்க அம்மா இன்னும் வர காணோம். எவ்வளவு நேரம் நான் இங்க வெயிட் பண்றது? இங்கே தானே இருக்கிறேன்னாங்க. இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே. அதோ நர்ஸ் வராங்க, கேட்போம். சிஸ்டர், இங்க சாலாச்சிமா வந்தாங்களா? என்னய்யா, என்ன தெரியலையா உங்களுக்கு? அப்பா அம்மா. சாலாச்சி, இது என்ன வேஷம்? என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாம் இவனாலதான் நான் இப்படி வேஷம் போட்டு மடைய ரெண்டு பேருக்கும் சுகப்பிரசவம் தானே? சுகப்பிரசவம் தான். என் பேர குழந்தைகளை பார்க்கணுமே. நீங்க இங்கனே இருங்க. நீங்க அங்க வந்து என்ன யாராவது எதையாவது பேசி ஏதாவது ஏடா விடாம ஆயிரும். அதனால நீங்க இங்கனே இருங்க, நான் போய் பிள்ளைகளை எடுத்துட்டு வரேன். வாங்கக்கா, நீங்க பக்கத்துல இல்லையேன்னு ரொம்ப பயந்துட்டா. அதான் நீ இருந்து எல்லாம் பாத்துக்கினியா, அப்புறம் என்ன? என்ன அத்தா, அம்மா ஆயிட்டியா? நீங்களும் தான் பாட்டி ஆயிட்டீங்க. ஆமா. என்ன பாவாடையா டவுசரா? ட்ரவுசர் தான். பாட்டி பாருங்கண்ணா. ஆத்தாத்தோ அழகா இருக்கேன். அவங்க வந்திருக்காங்க. அப்படியே? ஐ அப்பாவா? ஐயப்பா இல்ல, அப்பா வந்திருக்காங்க. ஆமா. நான் போய் அவங்கள்ட்ட பேரனை காட்டிட்டு வரேன். அடே வடுவா, வாடா வாடா வாடா. இந்தாங்க. அடே தாத்தாவை பாருடா. பாத்துக்கின்னு இருங்க, நான் போய் இன்னொரு பிள்ளைய எடுத்துக்கின்னு வந்துடுறேன். அப்பா பேரனை பாத்துக்கின்னு இருக்காங்க, நான் அந்த பிள்ளைய தூக்கின்னு போய் காட்டிட்டு வந்துடுறேன். எந்தோ ஆரத்தி, நீ என்ன பெத்தாய்? குழந்தை. ஏய் ஜோக்கானோ. ஆண்குட்டியா பெண்குட்டியா? பெண்குட்டி. பெண்குட்டியோ? ஓ. என்ன சிஸ்டர், உங்களை ஆளையே காணோம்? எனக்கு ஒரு ஜோலி. കൊല്ലത്തിലിருந்து സിസ്റ്റർ വന്നു. കൊല്ലത്തിലിருந்து വന്ന സിസ്റ്റർ നീങ്ക തന്നെ? ഞാൻ കൊല്ലത്തിലിருந்து വന്ന സിസ്റ്റർ. എനിക്ക് ഒരു സിസ്റ്റർ കൊല്ലത്തിലുണ്ട്. അവൾ എന്നെ പാർക്ക് വന്നു, ഞാൻ അവളെ കാണാൻ പോയി. അതെ, അവൾ വന്നു, ഞാൻ പോയി. ഒരു മോളെ മോളെ വരൂ. குழந்தை எங்க எடுத்துட்டு போறீங்க? ചോദിക്കണം. വെയിറ്റ് പാക്കണമെന്ന് ഡോക്ടർ പറഞ്ഞു. வெயிட் பார்த்தாச்சே. ഇനി ഒരു വാട്ടി ചോദിക്കണമെന്ന് ഡോക്ടർ. വെയിറ്റിംഗ് ഡോക്ടർ, വെയിറ്റിംഗ് വെയിറ്റിംഗ്. ഞാൻ ഇപ്പോൾ വരും, ഇപ്പോൾ വരും. அவன் பேரே இவ பேத்தி. ஆமா, இந்த குழந்தை யாருது, அந்த குழந்தை யாருது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். டேய், நீ குழந்தையை பெத்தவன், உன் குழந்தை எதுன்னு சொல்ல. எனக்கும் தெரியலப்பா. பிள்ளைகளோட நிறத்தை பார்த்தாலே தெரியுமே. காதை பாருங்க, காரக்குடி கருப்பட்டியாட்டம் இருக்கு. அம்மா, இதே மோகை விட்டு பிள்ளை. அவனை பார், செவச்செவன் அழகா இருக்கு. ஆமா. மீனா மாதிரியே மூக்கு முடியுமா இருக்கு. ரொம்ப அழகா. ஆமா, அவன் அழகாத்தான் இருக்கேன், தாத்தா மாதிரி இருக்கேன். இவளை பாருங்க, என்ன மாதிரியே உதட்டு மேல மச்சம் இருக்கு. பாருங்க பாருங்க. ஆச்சி, என்ன என்ன ஆச்சு இது? டாக்டர் வேற ரவுண்ட்ஸ் வர போறாரு. சீக்கிரம் கொண்டு போய் குழந்தைங்களை தொட்டில போடுங்க. போட்டுறேன் போட்டுறேன். கொடுத்துருங்க கொடுத்துருங்க. டாக்டர் வராங்களா? கொடுங்க, கோச்சுக்கு போறாங்க. அப்பா பையன் பொறுக்கும்னு நினைச்சேன், பொண்ணாயிருச்சு. ആർത്തി, കുഴந்தை വെയിറ്റ്. ഓ, കറക്റ്റ് ആയിട്ടുണ്ട്. വരട്ടെ വരട്ടെ, വരും. சிஸ்டர், ஓமனா சிஸ்டர், ஓமனா சிஸ்டர். എന്താ എന്താ വിളിച്ചത്? இது ஏன் குழந்தை இல்ல. അയ്യോടാ, നിന്റെ കുഴந்தைയാക്കും. ஏன் குழந்தை எனக்கு அடையாளம் தெரியாதா? ஏன் குழந்தை பெண் குழந்தை, இது ஆண் குழந்தை. ഓ, ആൺകുട്ടിയോ? എവിടെ നോക്കണം? അറിയാമൽ അറിയാമൽ. என்ன அறியாமல்? குழந்தை எடுத்துட்டு போக தெரியுதுல்ல, திரும்பி அதே மாதிரி கொண்டு வந்து வைக்க வேண்டாம். ഏതോ മാറി ചമിക്കണം. ഇപ്പോൾ വരും, ഇപ്പോൾ വരും. அத்தா சிவகாமி, இந்த அத்தா புள்ளைய மாத்திட்டு போச்சுக்கிறா. இவங்களுக்குலாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா இப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா, இடம் கொடுத்துட்டாலும் எங்கனே. அது ஆண்குட்டி, இதோ பெண்குட்டி. ஏன் இப்படி பண்றீங்க? சரி விடுங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. நீங்க சும்மா இருங்க. இவங்களை இப்படிலாம் விடக்கூடாது. நானும் அட்மிட் ஆனதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த சிஸ்டர் ஏதோ ஒரு குளறுபடி பண்ணிட்டே தான் இருக்காங்க. எப்படிதான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்களோ தெரியல. சம்பளம் யார் வாங்க? பேசாத, நீ பேசாத. பேசலை. என்னங்க, இது சாதாரண விஷயம், இதையும் பெருசுபடுத்துறீங்க, விடுங்க. நீங்க சும்மா இருங்க. வாய் மட்டும் கிழிது வாலாஜப்பட்ட வரைக்கும். ஆனா டியூட்டி ஒழுங்கா பாக்குறது இல்ல. பாதி நேரம் வார்ட்லயே இருக்கிறது இல்ல. யூனிஃபார்ம் மட்டும் டிப் டாப்பா போட்டுட்டா போதுமா? பெட்ஷீட் மாத்துறது இல்ல, பெட் பேன் எடுக்கிறது இல்ல. நான் பாத்ரூம் போன போய் பெட் பேன் எடுத்துட்டு வா. என்ன நின்னுட்டு இருக்க? போ. நீங்க நில்லுங்க. இது பாருங்க, பெட் பேன் எடுக்க வேண்டியது நர்ஸோட டியூட்டி கிடையாது. அதுக்கெல்லாம் ஆயா இருப்பாங்க, அவங்க கூப்பிட்டு எடுக்க சொல்லுங்க. ஏன் செஞ்சா என்ன? எமர்ஜென்சிக்கு நர்ஸ் கூட செய்யலாம். டிஸ்சார்ஜ் ஆகும்போது தலையை சொஞ்சிட்டு வந்து நிக்கிறாங்கல்ல. யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? காசுக்காக தலையை சொரிஞ்சு நிக்கிற கேஸ் இல்ல எங்க அம்மா. மீனா,
நீங்க சும்மா இருங்கம்மா. போனா போதுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டே போறா. இது பார், உன் பெட் பேன் எடுக்க வேண்டிய நர்ஸ் இல்ல எங்க அம்மா. நீ உட்கார வச்சு பணிவிட செய்ய வேண்டிய உன் மாமியார். இதையெல்லாம் பார்த்துட்டு உன் புருஷன், அதான் எங்க அண்ணன், அவனா சும்மா இருப்பான். நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆத்தா சும்மா ராத்தா. என்னம்மா என்ன? மருமக வேலை இருக்கிற பாசத்துல நீங்க மாமி வேஷம், வேலைக்கார வேஷம் எல்லாம் போட்டாச்சு. இப்ப புதுசா நர்ஸ் வேஷம் வேற. போதும், இவ்வளவு செஞ்சீங்களே, அவகிட்ட ஏதாவது ரிசல்ட் இருந்ததா? போதும் நீங்க போட்ட வேஷம் எல்லாம். என்னைக்காவது நாள் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். அது இன்னைக்கு தெரிஞ்சதா வச்சுக்கோங்க. பேசாம நீங்க விடுச்சுமா. இது பாரு ஆர்த்தி, உன் புருஷன் யாருமே இல்லாத அனாதை நினைச்சுக்காத. எல்லாரும் இருக்காங்க. உனக்கு மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காரு, நாத்தனார் நான் இருக்கேன். உன் மேல இருக்கிற மோகத்துல பெத்தபடி செத்துட்டான்னு சொல்லி உன் கழுத்துல எங்க அண்ணன் தாலி கட்டிட்டான். தான் பையன் உன் மேல ஆசைப்பட்டுட்டானுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அம்மா எல்லா விஷயத்தையும் போட்டு படாத பாடுபட்டாங்க. மாமியார் கெட்டவங்களதான் இருக்கணுமா, நல்லவங்களா இருக்கவே கூடாதா? உன் கல்யாணத்தை பக்கத்துல இருந்து பாக்கணுமேங்கிறதுக்காக தான் வேலைக்காரி வேஷம் போட்டாங்க. நீ கருப்பமா இருக்கிறப்போ உன்னை கவனிக்கணுமேங்கிறதுக்காக தான் மாமி வேஷம் போட்டாங்க. இப்ப கூட நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அனாதையை கிடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நர்ஸ் வேஷம் போட்டிருக்காங்க. உனக்காக இவ்வளவு வேஷம் போட்டு நல்ல மாமியார் உனக்கு பிடிக்கலனா போ. எங்க அம்மா உன் பக்கமே வர மாட்டாங்க. போதுமா? நான் அப்பவே சொன்னேன்லம்மா.
ஆமாங்க அத்தை. என் அக்காவுக்கு கொடுமைக்கார மாமியார் வாச்சாங்கிறது வச்சு எனக்கும் அப்படி ஒருத்தி மாமியாரா வந்துருவான்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா நீங்க நான் போட்ட கண்டிஷன் எல்லாம் மனசுல வச்சுக்காம உங்க மகன் எனக்கு கட்டி வச்சீங்க. உங்க மகன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களை பொண்டாட்டி அடைஞ்ச புருஷன் பாக்கியவான், அம்மாவை அடைஞ்ச பிள்ளைங்க அதிர்ஷ்டசாலிங்க, மாமியார அடைஞ்ச நானும் பாக்கியசாலிதான். நான் பண்ண தப்பெல்லாம் மனசுல வைக்காம என்ன உங்க மருமகளா ஏத்துக்கோங்க. அத்தா மகராசியார் எந்திரி அத்தா. ஏத்தா நீ என்ன வேணும்னா அப்படி கண்டிஷன் போட்ட, உன் மனசுல அப்படி பட்டு போயிருச்சு. அது ஒண்ணும் தப்பு இல்ல. நீ மருமகளா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இனிமே நீ என் மகனும் இந்த வீட்டுலதான் இருக்கணும். என்னடி என் பேத்தி சொல்லுவியா உங்க அப்பா ஆத்தா கிட்ட? ஆத்தி சிரிக்கிறத பாத்தியலா? அடேடே, அவ பாட்டி மாதிரியே சிரிக்கிறா பாரு. போங்க, நான் என்ன பொக்க வாயாவா இருக்கு? அத்தை உங்க பேத்திக்கு நீங்களே ஒரு நல்ல பேரை வைங்க அத்தை. என்ன பேர் வைக்கலாம்? முத்து கருப்பின்னு வைப்போமா? அம்மா அப்புறம் சுருக்கி கூப்பிடுறேன், அதை கருப்பிம்பாங்க, வேண்டாம். சரி கருப்பி வேண்டாம், முத்து பேச்சின்னு வைப்போம். என்னமா அது முத்து பேச்சு சொத்து பேச்சுன்னு கேவலமா இருக்கு. நான் ஒரு சூப்பர் பேர் சொல்றேன், அம்னீஷியா. அம்மனிஷியாவா? என்னமோ வியாதி பேர் மாதிரி இருக்கு. வியாதி பேரு தான். அடிவிட. சூப்பர் டே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க. விசாலாட்சி. ஐயோ என்னங்க நீங்க, என்ன? ஏன் பேரு அது கர்நாடகமா இருக்கு, வேண்டாம். கர்நாடகமா? இந்த வீட்டுக்கு அதான் ராசியான பேரு. அந்த பேர் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குது. அது மட்டும் விசாலாட்சி, உன் காலத்துக்கு பிறகு இந்த வீட்டுல அந்த பேரு விளங்கணும். ஆக அவ பேரு விசாலாட்சி தான். ஆமாமா, விசாலாட்சியே இருக்கட்டும். ஸ்டைலா வைஷாலின்னு கூப்பிட்டுக்கலாம். ஆமா அத்தை, நீங்க முதல்ல கூப்பிடுங்க. போத்தா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏங்க நீங்க கூப்பிடுங்க. நீயே கூப்பிடு. சரி சிவகாமி, நீ தான் கூப்பிடாத்தா. நீ கூப்பிடுமா. அண்ணன் நீ கூப்பிடு. ஐயோ அம்மா, நீங்களே கூப்பிடுங்கம்மா. யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்களேன். ஆத்தி பேத்தியா பேசுனா? என்ன இப்பவே வாயாடியா இருப்பா போல இருக்கு. அவ யாருடைய பேத்தி? விசாலாட்சி அம்மா, என்னுடைய 25 வருஷ கோர்ஸ் சர்வீஸ்ல இத மாதிரி ஒரு அதிசயமான திருப்பத்தை நான் பார்த்ததே இல்லை. எந்த நம்பிக்கையில உங்க புருஷன் விடுதலாகி வெளியே வருவார்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, என் தாலி பாக்கியத்து மேல இருக்கிற நம்பிக்கையில அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த நம்பிக்கைக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத இப்பதாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் எங்க அப்பா முருகன் செயல், நம்ம கையில என்னையா இருக்கு? ஐயா மனோகரி அப்பா, அதே உங்க சம்மந்தி நிரபராதின்னு வெளியே வந்துட்டாங்க. இனிமே எங்க வீட்டு பொண்ணை உங்க குடும்பத்துல எடுத்துக்கிறதுக்கு சம்மதம் தானே? எங்களுக்கு மனப்பூர்வமா சம்மதங்க. இனிமே இவ மட்டும் மாட்டேன்னு சொன்னான்னா 4 சாத்து சாத்தி கட்டா தாலின்னு சொல்ல மாட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அவங்க கடமையா அவங்க செஞ்சாங்க. இன்னமே மாட்டேன்னு சொல்வாங்களா? என்ன மாப்பிள்ள? வாய திறக்கலாம் பாத்தீங்களா? கப் சிப் காரா பூந்தி. நாங்க சாப்பிட்டுட்டே வந்தோம். அது என்ன சிவகாமி, நான் சாலாச்சி. நான் வாயை மூடிட்டு பேசாம இருந்திருக்கணும். வாயை மூடிட்டு பேசாம இருந்து சொல்றதான் அவர் கப்சுப் காரா பூந்தின்னு சொல்றாரு. அப்படியா? சரி சரி சம்மந்தி ஐயா, குறிச்சு வச்ச அதே தேதியில கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? ஆமா. அப்புறம் என்ன ஆத்தா, சந்தோஷம் தானே? அக்கா, கல்யாண தேதிக்குள்ள கேஸையும் முடிச்சு இவங்களையும் வெளியில கொண்டு வந்து அதே தேதியில கல்யாணத்தை நடத்த போற நீங்க நினைத்ததை முடிப்பவள். என்னங்க சரிதானே? கப்சப் காரா பூந்தி. 1 minute. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்ன அப்படின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தேன். கப்சிப் காரா பூந்தி. மீனா, என்ன பண்ற? பார்த்தா தெரியல, பேக் பண்றேன். ஏய், என்ன அவசரம்? ஒரு 10 நாள் தங்கி இருந்துட்டு போலாமே. எதுக்கு? இல்ல, அத்தை தான் சொன்னாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போவாங்கன்னு. அவங்க அவ்வளவு தூரம் சொல்லும் போது நம்ம எப்படி முடியாதுன்னு சொல்றது? அடப்போங்க, அம்மாக்கு வேற வேலை இல்ல. பெரியவங்க அப்படிதான் இருன்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க தங்கிடுவீங்களா? எதுக்கு அனாவசியமா லீவை வேஸ்ட் பண்றீங்க? சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம கோவா போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம்.
அம்மா என்ன இன்னும் குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்காங்க. என்னடா மீனாக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்கே, அவ காலத்துல புருஷன் வீட்டுக்கு போய் சேரணுமே யோசிச்சு பாக்குறாங்களா? அத்தையும் மாமாவும் அங்க குழந்தைய பார்க்கணும்னு ஆசையை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க இங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கிளம்புங்க. விருந்து மருந்து 3 நாளைக்கு தான். ஏவிஎம் சண்டே ஸ்பெஷல்